பிரைஸ் பீ டு காட். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாக இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துடைய வருகை ரெண்டு விதமாக நடக்கும் என்று சொல்லி. ஒரு வருகை ரகசிய வருகை, இன்னொரு வருகை அவருடைய பகிரங்க வருகை. இந்த ரகசிய வருகை குறித்து வேதத்தில் நிறைய இடங்களில் போடப்பட்டிருக்கு, ஓமைகளாகவும் சொல்லப்பட்டிருக்கு, கவிதை ரீதியாகவும் பாடப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவரை தவிர வேறொருவரும் அறியார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு ரெண்டு பகுதியை குறித்து தான் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஒன்று ராப்சர், இன்னொன்று செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன, ரெண்டுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரெண்டுத்துக்குள்ள ஒரே ஒற்றுமை என்னென்னா, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிறது தான் ஒற்றுமை. வருகிற இயேசு கிறிஸ்து யாருக்காக வரப்போகிறார், எந்த இடத்துல வரப்போகிறார், அந்த விஷயத்தை குறித்தான வேற்றுமையை தான் இன்றைக்கு நான் இந்த பதிவில் நான் பதிவிட போகிறேன். முதலாவதாக ராப்சர் என்கின்ற வார்த்தை வேதத்தில் இல்லை. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், மீட்கப்படுதல் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, முதல்ல வேதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதன் யார் என்று சொன்னால் ஏனோக்கு. அடுத்தபடியே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நபர் யார் என்று சொன்னார், அவர்தான் ஏலியா. இது ரெண்டு பேர் தான் மரணத்தை காணாமல் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க. ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ஏனோக்கு என்பவர் தேவனோடு சந்தரித்து கொண்டிருந்தவர். தேவனை எடுத்துக்கொண்டார், காணப்படாமல் போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் எலியாவை குறித்து இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அக்கினி குதிரை, அக்கினி ரதங்கள் ரெண்டு பேரையும் பிரித்தது. யார் அந்த ரெண்டு பேர்? எலியாவும் எலிசாவையும் ரெண்டு பேரும் அக்கினி ரதத்தை பிரித்து அந்த அக்கினி ரதத்தின் மேலே ஏறி எலியா பரலோகம் சென்று விட்டதாக நாம் பார்க்கிறோம். எலியாவுடைய அந்த ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல். அதற்கு பிற்பாடு விதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியமே எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதர்களை நம்ம பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் மூன்றாவதாக சொல்லப்படுகிற நடக்க போகிற இன்னொரு ஒரு காரியம்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகை, ராப்சர் அப்படின்லாம் சொல்லப்படுது. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், விசுவாச ஜனங்கள் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுக்கான வசனங்கள் நான் சொல்லியிருக்கிற முன்னே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17. ஒரு எக்கால சத்தம் தொனிக்கும். அது கர்த்தர் தன்னுடைய ஆயத்தை அவர் புறப்படுகிற ஒரு நேரத்தை குறிக்கிறது. எக்கால சத்தங்கள். அந்த எக்காலம் தொனிக்க ஆண்டவர் மேகத்தில் மேலே இறங்கி வருவார் என்பதை வசனத்தில் நம்ம பார்க்குறோம். சரி, இந்த சத்தத்தை யாரு கேட்பா அப்படின்னா, அவர் ஆடுகள் அவர் சத்தத்தை கேட்கும். யோவான் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-5 நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கும், இயேசு கிறிஸ்துடைய வருகை எப்படி இருக்கும்? அது திருடனை போல இருக்கும். ஏன் திருடனுக்கு ஒப்பிட்டு இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, திருடன் தான் எப்போ வருவான் என்பது தெரியாது. அப்போது ஒரு வீட்டுக்கு திருட வரான் என்று சொன்னால், அவன் பகல் வெளிச்சமாக இருக்கிற நேரத்தில் வரமாட்டான். ஊரெல்லாம் தூங்கிட்ட பிறகு அந்த திருட போகிற வீட்டில் உள்ள சூழ்நிலைகள் எல்லாமே அமைதியாக இருக்கும் பொழுது, எல்லாரும் தூங்கிட்ட பிறகு தான் தந்திரமாக வெளியேற பெற்றதை எடுத்துக்கிட்டு போவான். திருட வரவன் அவங்க வீட்டில் இருக்கிற குப்பைகளையோ இல்லை பழைய துணிகளையும் திருட போகிறதில்ல. எது வெளியேற பெற்றதோ அதை தான் யார் திருடன் திருடிட்டு போவான். வெளியேற பெற்றது எது? ஒரு வீட்டில் வெளியேற பெற்ற பொருட்கள் என்று சொன்னால் ரெண்டு சொல்லலாம். ஒன்று தங்க நகைகள், ஒன்று பணம். அதுக்கப்புறம் வெளியுயர்ந்த பொருட்கள். இது தான் திருடன் பார்த்து எடுப்பான். அப்போ எது முக்கியமானதோ, எது தேவையானதோ, எது விலை மதிப்புள்ளதோ அதை தான் எடுத்துகிட்டு போவான். அப்போது அதே போல் இயேசு கிறிஸ்துவம் பாருங்கள், பூமியில் எல்லா ஜனங்களையும் கூட்டிகிட்டு போகிறதில்ல. வெளியேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் யார், வெளியேறப்பட்ட பிரசித்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார், அவர்களை தான் கர்த்தரை எடுத்துக்கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. திருடனை போல கர்த்தருடைய வருகை இருக்கும். அதனால் நீ உலகத்தார் தூங்குவதை போல நீ தூங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
உன் ஆன்மா எப்போதும் கர்த்தரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். நீ உலகத்தோடு உலகமா தூங்கிக் கொண்டிருக்காத. நீ எழுந்து நட. நாம படுத்திருந்தாலும் கூட நமக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் வந்து தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம சரீரத்தில் நம்ம தூங்கினா கூட நம்ம உள்ள இருக்கிற ஸ்பிரிட் வந்து அது எப்பவுமே கர்த்தரை துதித்து 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 மகிழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எழுந்திருக்கும் போதே உங்கள் வாயில் துதியின் சத்தம் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான ஒரு அடையாளம். அல்லேலூயா. அப்போது இன்றைக்கு வெளியேற பெற்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கி உலகம் சொல்லலாம், எனக்கிட்ட இவ்வளோ பணம், பேர், புகழ், அந்தஸ்து, இத்தனை வீடு, இத்தனை காரு, அது நமக்கு புகழ்ச்சி அல்ல. நமக்கு எது நமக்கு பெரிய ஒரு சொத்து என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு தான் நமக்கு மிகப்பெரிய கிஃப்ட். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்ககிட்ட இருக்குதா? பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வாழும்படி உங்களை அர்ப்பணித்திருக்கிறீங்களா? எனக்குள் இருக்கிற ஆவி, ஆத்துமா, சரீரம் அதில் எந்த ஒரு கரையும், பிழையும், குற்றமும் இல்லாத நான் காத்துக்கொள்ள நான் முயற்சி பண்ணுறேன். என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை என் பரிசுத்த ஆவியினர் வழிநடத்துவார்னு சொல்லி எந்த அளவுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து அதுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, அப்படி ஆயத்தப்படுற ஒவ்வொருத்தருக்குமே கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துவது 3. 1 இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம். அல்லேலூயா. 2வது கர்த்தருடைய வார்த்தை, வேத வசனங்கள். 3வது பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 காரியமும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், அவன் இந்த 3 காரியத்து மேல் பிரியப்படுவான் என்று சொன்னால், இந்த 3 காரியத்தையும் அந்த இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருப்பான் என்று சொன்னால், அவன் பரிசுத்தமுள்ள தேவனை சந்திக்க ஆயத்தமாகிவிட்டான் என்று அர்த்தம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் அனுதினமும் வாசித்து கொண்டிருக்கிறோமா? 3வது பரிசுத்த ஆவியாகிய தேவனை நம் உள்ளத்தில் பெற்று கொண்டிருக்கிறோமா? அவர் நம்மை கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறாரா? இது சரி, இது தப்பு, இது பாவம். நமக்கு ஜெபிக்கும்படியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வருதா? ஐயோ, இன்னைக்கு ஜெபிக்கலையே, இன்னைக்கு வேதம் வாசிக்கலையே, இன்னைக்கு கர்த்தரை துதிக்கவில்லையே, இன்னைக்கு ஊழியத்துக்கு போகவில்லையே, இந்த இந்த ஆத்மாவை சந்திக்க வேண்டுமே, இந்த ஜனங்களுக்காக மன்றாட வேண்டுமே என்கின்ற ஒரு ஆத்ம பாரம் உங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்குதா? இதெல்லாம் நமக்குள்ள வந்து கொண்டிருக்குன்னு சொன்னால், நாம உண்மையாலே கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாகிவிட்டோம். நமக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் வரணும். நமக்குள்ள மனதுருகிற இருதயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வசனம் எனக்கு எப்பவும் ரொம்ப பிடிக்கும். நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். முதல்ல நம்மை நாம் நிதானித்து அறியணும். நான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த டெத் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒட்டியிருப்பாங்க. அங்கே இருக்க போஸ்டர்லாம் மறைவு குறித்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். நான் ஒரு வாட்டி இந்தமாரி ஒரு ஒரு 2023 அந்த வருஷத்தில் நிறைய டெத்து அட்டன் பண்ணேன். அப்போ பார்த்தா பொதுவான ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தார்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்படின்னு தான் அவங்க போடப்பட்டிருந்தது. எனக்குள்ள ஒரு கேள்வி, உண்மையாலே இவங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்த மாதிரியே தெரியலையே. ஒருவேளை நம்ம அப்படி ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிறனால அப்படி போட்டுக்கிறாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. அப்போ எனக்குள்ளே அந்த கேள்வி ஆண்டவர் வச்சார். அவன் இந்த பூமியில் வாழும் பொழுது யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்க முடியும். நம்ம பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்து நம்ம சர்ச்சைக்கு போகலாம், வேதம் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், ஞானஸ்தானத்தை கூட எடுத்துக்கலாம், அப்பம் பிக்கிறதில் பங்கு கொள்ளலாம், ட்ராக்ஸு கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவிடம் சப்மிட் பண்ணாமல் இருப்போமானால், நம்மக்கிட்ட ஒரு கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துருப்போம் என்று சொன்னால் மட்டும்தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கிறோம் என்பது அர்த்தம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுக்காம, ஆவி ஆத்ம சரீரத்தில் இயேசு கிறிஸ்துக்கிட்ட சமர்ப்பிக்காம, நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெப கூட்டத்தில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, நம்மை போல பொய்யார் யாருமே இல்லை. இன்றைக்கு நம்மளால்
எல்லாமே பண்ண முடியும். ஆனா, அது நம்முடைய பலத்தால தான் பண்றோம்னு நம்ம நினைச்சுக்கக்கூடாது. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு. எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கு நாம கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நாம வளர வேண்டும். அதுதான் வேத வசனமும் நமக்கு சொல்லுது. சரி, நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த ராப்சர் குறித்து தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இது இந்த ராப்சர் எதற்காக அப்படி சொன்னா, ஆயத்தமாக்கப்பட்ட திருச்சபை, ஆயத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அவங்கள் எல்லாருமே தேவன் எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா! அதற்காக தான் இவ்வளோ காரியங்கள உங்களுக்கு டீப்பா சொன்னது. நம்ம நம்ம சப்மிட்ஃபுல் லைஃப் சிம்பிளான ஒரு என்னன்னா, சப்மிட்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப். நாம நடமாடும் ஆலயம். நான் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. அல்லேலூயா! ஆலயத்துக்குள்ள எப்படிப்பட்ட காரியம் இருக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு தேவாலயத்துக்குள்ள ஒரு ஒரு உலக ரீதியான சினிமா பாடலோ, இல்ல சண்டைகளோ, இல்ல ஒரு குடியோ, இல்ல அங்க ஒரு களியாட்டமோ தேவாலயத்துக்குள்ள நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அது உங்களுக்கு எவ்வளோ விதமான அ கோபத்தையும், வெறுப்பையும் உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட ஆலயத்துக்கு நீங்க போவீங்களா? போக மாட்டீங்க. இது ஆலயமே இல்ல, அப்படிதானே சொல்லுவீங்க. அப்போ இன்னைக்கு வசனம் சொல்லுது, நீங்களே அந்த ஆலயம். நாம ஆலயம் என்று சொன்னால், நமக்குள்ள யார் தான் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மட்டும் தான் இருக்கணும். ஆனா நமக்குள்ள நம்ம சொல்லிக்கிறோம், என் கூட இயேசு இருக்கிறார்ன்னு சொல்லிக்கிறோம். ஆனா, நான் என்ன பண்றேன்? சினிமா பாடல்கள பார்க்குறேன், சினிமாக்கு போகிறேன். என் வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் வரும் என்று சொன்னால், நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இந்த சரீரத்துக்குள்ள 2 விதமான காரியங்கள் வந்துட்டுருக்கு. அதான் யாக்கோபு சொல்லுவாரு, உங்க வாயிலிருந்து ஒரே வாயில துதித்தலும், சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது. அப்போ இதே வாயில நம்ம ஒருத்தர சபிக்கிறோம், அதே வாயில துதிக்கிறோம் என்று சொன்னால், நம்மை விட பொய்யர் வேற யார் இருக்க முடியும்? அப்போ இதுதான் நம்ம 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 நிதானித்து அறிய வேண்டும். அப்போ நான் தேவ ஆலயம் என்று சொன்னால் எனக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். தேவ மகிமையால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எனக்குள்ள துதி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேணும். அப்பத்தான் அந்த ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா! தேவதூதர்கள் எப்பொழுதும் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்க முடியும். இன்றைக்கு நாம தான் எடுத்துக்கிறோம், சண்டே மட்டும் தான் நான் சர்ச்சுக்கு போவேன். மிச்சம் 6 நாளு நான் உலகத்தோடு இருப்பேன். நம்ம எப்படி சபையில நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, அதே போல தான் சரீரத்திலே நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவைக்கு 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 மட்டுமே இயேசுகிட்ட போறோம். தேவைக்காகவே ஜெபம் பண்றோம். தேவைக்காக வேதம் வாசிக்கிறோம். ஒரு ட்ரெடிஷ்னலா நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா, நம்ம எல்லா சூழ்நிலையிலும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இரவும் பகலும் வேதத்திலே தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லிக் கொண்டிருக்கு. அப்போ இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். சரி, நான் சொல்ல வந்த காரியத்த விட்டுட்டு வேற காரியங்கள் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆவியானவர் இடைப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு எதற்காக அந்த ராப்சரை குறித்து இவ்வளவாய் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், இது முக்கியமான ஒரு காரியம். அந்த நாட்களுக்குள்ள நம்ம வந்து விட்டோம். இது எழுப்புதலின் நாட்கள். நம்ம எழுப்புதல் எதுக்காகன்னா, நம்ம ஆவியை முதல்ல நம்ம ஆவியை எழுப்பணும். முதல்ல எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வர வேண்டும். முதல்ல தனி மனிதனுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். தனி மனிதனுக்குள்ள ஒரு அக்கினி எழும்பணும். அது குடும்பங்களுக்குள்ள பரவணும். அது திருச்சபைகளுக்குள்ள எழும்பணும். அதுக்கப்புறம் தேசத்துக்குள்ள பரவணும். அதுதான் ஒரு பெரிய எழுப்புதலாய் தேசத்துக்கு மாறும். இன்னைக்கு எனக்குள்ள எழுப்புதல் இல்லை என்று சொன்னால், அது ஒண்ணுமே இருக்க முடியாது. என்னால கிறிஸ்துவுக்குள்ள ஆயத்தப்பட முடியாது. முதல்ல எனக்குள்ள ஒரு எழுப்புதலை தேவன் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா! சரி, இப்ப வேகமா நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். ராப்சரும், செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டும் இதில உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு நான் சொல்ல விரும்புறேன். என் ஸ்க்ரீன்ல நீங்க பார்ப்பீங்க. ஒரு பக்கம் ராப்சர் குறித்தான பாயிண்ட்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டுடைய பாயிண்ட்ஸும் இருக்கு. சரி, இதில் நான் ஃபஸ்ட்டு ராப்சரை குறித்தான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து நம்பர் 1, இயேசு கிறிஸ்து யாருக்காக வரப்போறார் என்று சொன்னால், அவருடைய சபையாகிய மணவாட்டிக்காக அவர் வருகிறார். அவர் எங்கே வரப்போகிறார்? 2வது பாயிண்ட்டு, அவர்
மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். மூன்றாவது, அவர் யாருக்காக வருகிறார்? அவரை நேசிக்கிற திருச்சபைக்காக அவர் வருகிறார். அப்போ யார் அவரை காண முடியும்? மணவாட்டியாக திருச்சபை மட்டும்தான் அவரை காண முடியும். அப்போ அந்த டைம்ல யார் ரொம்ப சந்தோஷப்படுவா? ரட்சிக்கப்பட்டவங்க, காப்பாற்றப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்க, பரிசுத்தப்படுத்தப்பட்டவங்க தான் அன்றைக்கான சந்தோஷத்துக்குள்ள அவங்க பிரவேசிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. 6வது பாயிண்ட்டு, அது ஒரு ரகசியமான ஒரு சந்திப்பு. 7வது, கர்த்தருக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நாள். அது எதற்காகன்னா, தேவனும் தேவனுடைய சபையும் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் ராப்சர் இருக்கும். இதுதான் ரகசிய வருகைக்கான ஒ காரியங்கள், அதுக்கான பாயிண்ட்ஸு. அப்படியே நீங்கள் செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்ல நீங்கள் வந்தீங்கன்னா, இதில் சொல்லப்பட்டிருக்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் பாருங்கள். இதுலேயும் இயேசு 2ஆம் வருகை யாரோடு கூட வருவார்? நான் நேற்று உங்களுக்கு வசனத்தை படித்தேன். அவர் பரிசுத்தவான்களோடும் தேவதூதர்களோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவாராம். ஜீசஸ் கம்ஸ் வித் ஹிஸ் ஓன். அவர் கூட நாமளும் வருவோம். 2வது எங்கே வரப்போகிறாரு? அவர் மத்திய ஆகாயத்தில் அல்ல, பூமியில் இறங்கி வரப்போகிறாரு. ஜீசஸ் கம் பேக் டு எர்த். அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையில் படவும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் எப்படி வருவார்னா, ஒரு யுத்த வீரராக, ஒரு வாரியர், ராஜாவாக வரப்போகிறாரு. இயேசு கிறிஸ்து முதல்ல வரும்பொழுது எப்படி வந்தார்? எளிமையின் கோலமாய் வந்தார். ஒரு மாட்டு கொட்டையில் அவர் பிறந்தார். கழுதையின் மேலே ஏறி வந்தார். சாந்தமுள்ள ஒரு மனிதனாக வந்தார். ஆனால் 2வது முறை வரும்போது அவர் அப்படியல்ல, ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், வல்லமையுள்ள தேவனாய், போர் செய்கிறவராய் இறங்கி வரப்போகிறார். அல்லேலூயா. இது யாரெல்லாம் பார்ப்பாங்க? எல்லா கண்களும் காணும். அதான் நேற்று நான் வசனங்களை படித்தேன். குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அப்போ இந்த நேரம் எப்படிப்பட்டது? 5வது பாயிண்ட், டைம் ஆஃப் கிரேட் ஃபியர் ஃபார் அன்பிலீவர்ஸ். யாருக்கு? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்பொழுது கைவிடப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, மீதி இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு பயமும் நடுக்கமும் வரும். அது ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக குறிப்பிடப்படுது. இது ரகசிய வருகை இல்லை, இது ஒரு பப்ளிக்கான ஒரு வருகை. எல்லாரும் பார்ப்பாங்க. இது சீக்ரெட் இல்லை. ரகசிய வருகையில் ஒரு இமை பொழுதில் மறைந்துடும். அதுக்கப்புறம் 7வது, இது இஸ்ரேல் தேசம், தேவனுடைய ராஜ்யம் அங்கே ஸ்தாபிக்கப்பட போகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு பிற்பாடு 1000 வருடம் இந்த பூமியில் அவர் ஆட்சி செய்வார். இந்த 7 வருஷ உபத்திரவ நாட்களில் இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும், இந்த உலகமெல்லாம் ஒரு உலக பின்னணிக்குள்ளே வந்துடும் சீக்கிரமாகவே. ஒன் வேர்ல்ட் ஒன் கவர்மெண்ட் தான் இனி வேர்ல்டு சந்திக்க போகுது. இந்த ஒன் வேர்ல்டு ஒன் கவர்மெண்ட்டுக்கு ஒரே லீடர் யாருன்னா அந்தி கிறிஸ்து. அவன் தான் முழு உலகத்தையுமே ஆளுகை செய்வான். அவன் இஸ்ரேல் தேசத்திலிருந்து அவன் செயல்படுற காரியங்கள் தான் பூமி எல்லாத்துக்குமே அது அப்ளிகபிள் ஆகும். அப்போ அவன் தான் ஒரே ராஜா, அவன் தான் ஒரே மன்னன். அவன் சொல்கிறபடி தான் எல்லா ஜனங்களும், உலகமே அவன் சொல்லுக்கு தான் கேட்கப்பட வேண்டும். அதுதான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். அப்போ அந்த மாதிரி கவர்மெண்ட் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோசமான நிலைமை இருக்கும். அன்றைக்கு ஜெபிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க, சபைகள் இருக்காது, விசுவாசி யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கே வசனம் சொல்லுது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களே சொல்லப்பட்டிருக்கு, இந்த பூமி முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பரிசுத்த ஆவியானவர், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் நீக்கப்பட்ட பிறகுதான் அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். யார் அந்த அக்கிரமக்காரன்? அவன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் வெளிப்படுவான். தடை செய்கிற நாம நீக்கப்பட்டாதான் அந்தி கிறிஸ்து இந்த பூமியை ஆக்கிரமித்து தன் ஜனங்களை எல்லாரும் கைவிடப்பட்ட ஜனங்கள், மற்ற கூட்டம் எல்லாமே இந்த பூமியை 7 வருஷத்தை பாழாக்கும். இயேசு கிறிஸ்து, அவனுக்கு பிசாசுக்கு தெரியும் 7 வருஷம் கழித்து அவனுடைய அவனுக்கு கொடுக்கப்பட போகிற ஆண்டுகள் எத்தனை தெரியுமா? 7 வருஷம்தான். இந்த 7 வருஷத்துக்குள்ளே இந்த பூமியை என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிடுவான். அதான் வசனத்தில் போடப்பட்டிருக்கு,
இதுவரைக்கும் நடக்கக்கூடாத காரியங்களும் பயங்கரங்களும் அந்நாட்களில் நடக்குமா? அந்த உபத்திரவ நாட்கள்ல. அந்த நாட்கள்ல தப்பி பிழைக்கிறதுக்கு ஜனங்கள் போய் ஒளிவாங்கலாம், முடியாது. எங்கு ஓடி ஒளிஞ்சாலும் அந்த நாள்ல தப்பித்துக்கொள்ள யாராலுமே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நாட்கள் தான் அந்த 7 வருஷ உபத்திரவ நாட்கள். அந்த உபத்திரவ நாட்கள் முடிவில தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒரு யுத்தத்தை பண்ணி, அன்றைக்கு பிசாசை அவர் வந்து தள்ளி நரகத்தில அனுப்பிடுவார். அல்லேலூயா! இத குறித்து நம்ம டீட்டெயிலா பேசினா ரொம்ப நேரமாகும். நான் எல்லாத்தையும் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். அப்போ இந்த 7 வருஷம் முடிந்த பிறகு தான் இயேசு கிறிஸ்துவானவர் 1000 வருஷம் அவர் இந்த பூமியில ராஜாதி ராஜாவாய் இஸ்ரவேல்ல இருந்தவர் ஆட்சி செய்வார். அல்லேலூயா! அதற்கு பிறப்பு அந்த 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு தான் மகா நியாயத்தீர்ப்பு, ஒரு பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே நடக்கும். அதில் யார் ஜட்ஜாக இருப்பார் தெரியுமா? இன்றைக்கு நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர். ஆனால் நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு, ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு ஜட்ஜு யாருன்னா இயேசு தான். அவர் அன்னைக்கு ராஜாதி ராஜாவாய், ஒரு ஜெய கிறிஸ்துவாய், ஜெயித்தவராய் அவர் ஜட்ஜாக அங்கே உட்காந்துட்ருப்பார். அப்போ அவரை பார்க்கும்பொழுது இவர் இவ்வளோ பயங்கரமானவரா, இவர் இவ்வளவு மகிமையானவரா என்பதை அன்றைக்கு அவரை இன்னுமாக அறிந்து கொள்ள முடியும். அப்போது இதுலேருந்து நமக்கு தெரியுது 2 வருகை இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் வசனங்களில் தியானித்து பாருங்கள், இயேசுடைய வருகை எப்படிப்பட்டது, எப்படி நடக்க போகுது, இதில் எப்படிலாம் ஆயத்தமாகணுன்றதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிசாசு அநேக நேரங்களில் நம்மளை டைவெர்ட் பண்ணுறது அவனுடைய தந்திரங்களில் ஒன்று. இவைகளெல்லாம் நம்பாத, இதெல்லாம் இன்னும் காலம் செல்லும், இதெல்லாம் இப்போ நடக்க போகிறதில்ல, அது எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் நடந்துருமா, இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு உலகம் ஒரு அமைப்பில் வந்துடுமா, அதெல்லாம் நடக்காது. ஒரு சாம்பிள் சொல்லட்டுமா உங்களுக்கு? இந்த 1000 ரூபாய் நோட்டு, அது எவ்வளோ நேரத்தில் அது முடிஞ்சிச்சு உங்களுக்கு தெரியும்ல? ஒரு நைட்டில் சொல்லிட்டாங்க 1000 ரூபாய் நோட் செல்லாதுன்ட்டு. அப்போது ஜனங்கள் எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டோம். ஏடிஎம்மில் எல்லாம் எவ்வளோ லைன் நின்றுது. ஒரு நைட்டில் எல்லாமே மாறலையா? 1000 ரூபாய் நோட்டு எல்லாமே போயிடுச்சுல்ல. அப்போ எவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க. இவ்வளோ காசு இது எப்படி நாங்கள் சர்வே பண்ண போகிறோன்னு தெரியல. அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இந்த கொரோனா நாட்களில் பாருங்கள், கொரோனா நாட்களில் கூட எப்படி மாஸ்க் போட்டுனே ஜீவிக்க முடியும், எப்படி நாங்கள் வெளியே போகிறோம், எங்கள் வாழ்வாதாரம் என்ன ஆகும், அதையும் கடந்து வந்துட்டோம். எல்லாமே நடக்கும். ஒரு அதிகாரம் போட்டால் அவ்வளோதான், 144 போட்டால் வெளியே வரக்கூடாது. வெளியே போனால் உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. இல்லை என்ன வேணால் நடக்கலாம், வேலை பறி போகும், என்னென்னவோ சொல்லலாம். நீங்கள் இந்த டோசேஜ் போடலன்னா அவ்வளோதான். எவ்வளோ மோசமான நாட்கள் வருது. அந்தி கிறிஸ்துவ நாட்களில் ஒரு முத்திரை உங்கள் கையில் போடப்படும். முத்திரைன்னு சொல்லி இந்த முத்திரையை குறித்து நான் உங்களோட பேசலை. கர்த்தரை சித்தமானால் நம்ம எந்த முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும், எந்த முத்திரை நமக்கு சேஃபு, எந்த முத்திரை ஆபத்து என்பது குறித்தான சத்தியத்தை நாளைக்கு உங்களோட நான் பேச விரும்புகிறேன். அதனால் இன்றைக்கு கூட இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். பொறுமையோடு கூட இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. கர்த்தர் தொடர்ந்து நம்மை அவருடைய வருகைக்கென்று நம்மளை ஆயத்தப்படுத்துவார். கேட்ட இந்த சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது என்று சொன்னால், இதை மறுக்கிற ஜனங்களுக்கு, இதை தெரியாத உங்கள் ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, உங்கள் வீட்டுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு இதை குறித்து சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து வருகை 2 முறை இருக்க போகுது. ஒரு வருகை ரகசிய வருகை. அது யாருக்குன்னா பரிசுத்தவான்களை அழைத்து போகிற இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. இன்னொரு வருகை அது அவர் டைரெக்டாக பூமியில் வந்து இறங்க போகிறாரு. வசனங்களை வைத்து பேசுங்க. கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவார். இன்றைக்கு நாமளும் ஆயத்தமாகணும். ஒரு கூட்டத்தை நாம் என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். மாரநாதா, ஆமேன். இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமேன். ஹல்லேலூயா.